வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ தான் ஓட்ட போகிறோம். அது நம்ம 475 தான் ஓட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொழு கொஞ்சம் இறக்கி போடணும். இறக்கி போட்டு எடுத்துகிட்டு போகலாம். கிளைமேட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? மழை வர மாதிரியே இருக்குது. குப்பை போட்டிருக்காங்க நம்ம நண்பா. அது பார்த்திங்கன்னா இறச்சிட்ருக்காங்க. இறச்சோன்னே கூப்பிட்றேன்ட்டு இருக்காங்க. போட்டணும். நம்ம அதுக்குள்ளே பட்டை இறக்கி போட்டுக்கலாம். நம்ம 585 போயிட்டு டூல்ஸ் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வந்து இந்த பட்டை வச்சுருக்கேன். இது இறக்கி போடுறதா நான் கலெக்டனே போல்ட்டில் போய் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இறக்கி போட்டு கூப்பிட்டோன்னே போய் ஓட்டலாம். நம்ம 585 போயிட்டு டூல்ஸ் எடுத்து வரலாம். அங்கே நிற்கிது 2 வண்டியும். ஏன்பா மழை வேறு வந்துருச்சு. டூல்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஸ்பேனர் இருக்குது. டூல்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு மழை விட்டோன்னே தான் வைக்கணும். அது பாட்டுக்கு பெய்யுது பாருங்கள். ஏரியா கிளைமேட்டு பார்த்தீங்களா? மழை வேகமாக இருக்குதுன்பா. கிளைமேட் வேறு லெவலாக இருக்கா? உங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்கா என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மழை விட்டோன்னு தான் போய் ஓட்டணும். பட்டையில் எடுத்து ஓரமாக வச்சுட்டு, ஓரமாக வைக்க முடியாது, மறுபடியும் எங்கிட்ட தூக்கிட்டு கிடக்குது. அப்படி மேலே ஏதாவது ஒரு இது சாக்கு கேட்க போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கலான்பா. டீசல் வேறு இல்லை 475 போயிட்டு வாங்கிட்டு தான் வரணும். ஓகே நண்பா, பட்டையை மாற்றும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, கொத்து பார்த்திங்கன்னா இறக்கி போட்டுட்ருக்கோம். பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு அளவு வச்சு, சரிங்களா? 3 இன்ச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 3 இன்ச்சு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு மட்டும் வச்சு இறக்கி போட்டுட்ருக்கோம். இதுதான் கடைசி. வீடியோ எடுக்க முடியல நண்பா, இது கடைசி. சும்மா அப்படி போட்டு கையில் போட்டு டைட் வச்சுட்ருக்கேன். நீ எதுவுமே டைட் வைக்கல, ஸ்பேனரில் போட்டு டைட் வைக்கணும். எல்லாமே இறக்கி போட்டாச்சு. இறக்கி போட்டு டைட்டு வச்சாச்சு. அவ்வளோதான் நண்பா. சரி, கலப்பையை நிமித்திட்டு உங்களுக்கு கலப்பையை வண்டியில் மாட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. அவ்வளோதான், கலப்பை மாட்டியாச்சு. போகலாம், சரி ஃபீல்டுக்கு போகலாம். ஃபோர் 475 வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நண்பா. இன்றைக்கி தான் 475 வீடியோவே வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கெலாம் போகிறது நண்பா. அதுக்கு மேலே மழை பெஞ்சிச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்லேயே காலையில் 11 மணிக்கு கூப்பிட்டாங்க நண்பா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு போயிட்டுருக்கோம். காடு ஓட்ட போகிறோம்னு தம்ப்நெயிலில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு நண்பா. குச்சிக்காடு ஓட்டினது பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் வீடியோ போட்டுருந்துருப்பேன். அது வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அடுத்து 5 கலப்பை ஓட்டணுன்னு.
அதே காடு தான் இன்றைக்கி ஓட்ட போகிறோம். குப்பை இறச்சிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா 5 கலப்பை ஓட்டி விட்டோம்னா குப்பை அடியில் போயிட மண்ணு மேலே வந்துடும்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோளம் போடுறதா சொல்லியிருக்காங்க. பையட் பை எடுத்துகிட்டு போகலாம் தான். பையட் பையில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காடு பார்த்தீங்கன்னா மேலாலே பாறை இருக்குது நண்பா. அது 4 wheel drive உங்களுக்கே தெரியும் என்ன வேலை நம்ம காட்டணும். இதுக்கு முன்னாடி ஒரு அப்படி தான் வேலை தானே காட்டிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 475 எடுத்துகிட்டு போகிறேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே சங்கீரம் நண்பா. அதெல்லாம் கல்லுலாம் பார்த்தீங்கன்னா விட்டு மாட்டி எடுத்துடும். கலப்பை ஒன்றுக்கு மாட்டினா கலப்பை இல்லைனா கல்லில் விட்டு தூக்கிட்டு வந்துடும். ஓகே, நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். சைட்டில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சைட்டுக்கிட்ட வந்தாச்சு நண்பா. குரங்கு போ நல்லா இருக்கா? எல்லா வயலும் ஓட்டணும் நண்பா. அந்த ஒரு வயல் மட்டும் கிடையாது. அந்த மண் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த வயல் மட்டும் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா மூலையில் மட்டும் கொஞ்சம் ஓட்ட சொல்லியிருக்காங்க. அது கிட்ட போய் காட்டுற பாருங்களேன். கொஞ்சம் ஒரு குப்பை இறச்சிருக்காங்க. அதை மட்டும் ஓட்டணுமா. தெரியுதுங்களா அந்த இடத்துல குப்பை இறச்சது. இந்த கொஞ்சோன்னு மட்டும் ஓட்டணும். மீதி இங்கிட்டலாம் இல்லை. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டாய் போடுறாங்க நண்பா. அதனால் மண்ணு கொட்டியிருக்காங்க. நம்ம போய் அந்த மூலையிலிருந்து எப்பயும் போல் ஓட்டிகிட்டு வந்துடலாம். ஓகே நண்பா, சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. அதுக்குள்ளே ஒரு ஃபோன் ஒன்று வந்துருச்சு நண்பா. வீடியோ எடுக்க முடியல. தலைப்பை இறக்கி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் நண்பா லெவலு. இது பார்த்தீங்கன்னா இந்த லிவர் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் வச்சுருப்பேன். டெப்த்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இப்போ ஆப்ரேட் பண்ணுற கியர்னு பார்த்தீங்கன்னா லோ தேர்டு நண்பா. தேர்டு கியர் போட்டாச்சு. லோ கியரு. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 14. வச்சாச்சு. அது ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லாக இருக்கு நண்பா. அதனால் தூக்கி பிடிச்சி ஓட்டுறேன். இறக்கலாம், ஃபுல்லாக இறக்கலாம். கல் இருக்கனால பார்த்தீங்கன்னா இறக்கலை. அது அடுத்த 9 கலப்பையில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கலாம், கிட்ட விட்டு ஓட்டிக்கலாம். அது ஸ்ப்ரிங் டைப் கலப்பைனால பார்த்தீங்கன்னா கல் இருந்தால் தட்டி விட்டு வந்துடும். இதெல்லாம் வராது நண்பா. டக்குன்னு கலப்பை ஏதாவது சோழியை முடிச்சு விட்டு போயிடும். டெப்த் பார்த்தீங்களா? பெரிய வண்டிக்கு ஈக்குவலாக எடுக்கும் நண்பா.
டெப்த் எடுக்கலான்னா அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்து வந்துருச்சு நண்பா, அது எடுக்க முடியல. இருங்க இப்போ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. கீழே இறங்கி டெப்த் எடுக்க வீடியோ பாருங்கள். ஓகே நண்பா, டெப்த்து பாருங்கள் எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கலப்பை இது, கலப்பையிலிருந்து பாருங்கள் மேலே எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு. ஆழம் பார்த்துக்குங்க. டெப்த்து ஓகே தானே? ஓகே நண்பா, கண்டினியூ பண்ணலாம். டெப்த் வீடியோ பார்த்துருப்பீங்க. டெப்த்து ஏதோ பரவாயில்லையா நண்பா. 475 பார்த்தீங்கன்னா 40 HP இது. ஏதோ இந்த அளவுக்கு தான் டெப்த்து போகும், அதுக்கு மேலே டெப்த்து போகல நண்பா. இல்லை நீங்கள் வச்சுருக்க ஏதாவது வண்டி ஏதாவது டெப்த்து போகுமான்னு யாராச்சும் 475 வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெப்த்து இந்த அளவுக்கு போகுமா இல்லை எவ்வளோ போகும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு மணிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 3.25 லிட்டரு இல்லை 3 லிட்டராச்சும் போகணும்பா. சாலிடாக போவோம் 5 கிலோனால. அவ்வளோதான், இந்த வயலோட முடிஞ்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. நன்றி. இதை ஓட்டி முடித்தா அவ்வளோதான், ஃபீல்டு முடிஞ்சு நண்பா. இப்போதைக்கு அந்த கொஞ்சம் வேணான்ட்டாங்க, ஏன்னு தெரில. அது மாட்டு கொட்டாயை போடுறதுனால பார்த்தீங்கன்னா ஜேசிபி வருமா, அதனால் அது உழவு ஓட்ட வேணாம், மறுபடியும் மண் கொட்டணும் அப்படின்னாங்க. அதனால் அவ்வளோதான், இதோட முடிஞ்சு நண்பா. வீடியோவில் ஏதாவது தெரியணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் 475 40 HP வண்டி வச்சுருந்தீங்கனாலும், மகேந்திரான்னு இல்லை, எந்த 40 HP வண்டி வச்சுருந்தாலும் மறக்காமல் என்ன வண்டி, எவ்வளோ மைலேஜ் 5 கிலப்பைக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.